சாதனையாளர்களே, வருகை தந்திருக்கின்ற நல்லவர்களே, திரைப்படத்துறை பல பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் திறமைசாலிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திறமை இல்லாதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிர்ஷ்டக்காரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிர்ஷ்டம் இல்லாதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பரம ஏழைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முதலாளிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தொழிலாளர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்துறை பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திரைப்படத்துறையை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெகு சிலர். அந்த வெகு சிலரில் ராமநாராயணனும் ஒருவர். அதற்கு என்ன காரணம் என்றால், அப்ப நாங்கள்லாம் வாழ வைக்கலையான்னு மற்றவங்க கேட்டா, லாபம் வருதோ நஷ்டம் வருதோ படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் டைரக்ட் பண்றாரோ டைரக்ட் பண்ணலையோ, கதை எழுதுறாரோ வசனம் எழுதுறாரோ எழுதலையோ, நல்ல டைரக்டர்கள் இயக்கின படத்தை, நல்ல நடிகர்கள் நடித்த படத்தை, நல்ல கதாசிரியர் நல்ல பாடலாசிரியர் எழுதின படங்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. திரைப்படத்துறையை இப்படித்தான் வாழ வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, படத்தை எடுத்த உடனே பல பேர் வந்த உடனே சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இவ்வளவு நஷ்டம் அவ்வளவு நஷ்டம்னு. நான் இவர்கிட்ட என்னைக்குமே நஷ்டம்னு சொன்னதில்லை. ஆனா போன வருஷம் அவர் நஷ்டப்பட்டிருக்காரு. எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காருங்கிற விவரம் எனக்கு தெரியும். ஆனா எந்த காலத்திலையும் சம்பள பாக்கி வச்சதில்லை, நடிகர்களுக்கு பாக்கி வச்சதில்லை, விநியோகஸ்தர்களை நஷ்டப்படுத்தினதில்லை, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சதில்லை. ஆக இவர் செய்வது எல்லாமே திரைப்படத்துறையை வாழ வைப்பதற்கு தான். அப்படி ஒரு சில பேர் இருக்கிறார்கள். அந்த ஒரு சில பேரில் இப்போது முதலாவதாக இருப்பவர் ராமநாராயணன் அவர்கள். இந்த படத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பயம்தான் விஷம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மைதான், பயம்தான் விஷம். ஆனால் திரைப்படத்துறையில் வியாபாரம் செய்வதற்கு பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த படத்தை அவர் வாங்கி இருக்கிறார். பாம்பை நம்பி வாங்கி இருக்கிறார். ஏனென்றால் தந்தை பெரியார் பாம்பை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர் கலைஞருடைய தத்து பிள்ளை. ஆகவே பெரியார் சொன்ன பாம்பை அவரும் நம்புகிறார் என்று தான் நினைக்கிறேன். அப்படி அவர் பாம்பை நம்புகிறார் என்று சொல்லுகின்ற போது, அவர் பாம்பை அணைக்கிறார் என்று சொல்லுகின்ற போது யாரையோ அடிக்கிறார் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். அவர் எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு போகின்றவர். ஆகவே அவர் வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும், புதியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்க ராமநாதன் சார் வந்து அப்பாவோட உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு. சார் வந்து இவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்றத நினைக்கும் போதே பயமாக இருக்கு. ஏன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போதே பாதி ஆயில் போயிடுது நமக்கு. இவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு ரோபோ மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கணும், அவர் எந்திரன் தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் ராகவ் பொறுத்த வரைக்கும், நான் சிலம்பாட்டத்தில் நடிக்கும்போது கூப்பிட்டு பேசினா ஒரு ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்து, இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 15 days கழிச்சு வரேன் பாருங்க அப்படின்னாரு. 15 days கழிச்சு மீசெல்லாம் வச்சுட்டு வந்தார். வந்து ஒரு டயலாக் பேசினார். நான் பயங்கர எப்படி இவ்வளோ அடாப்ட் ஆனார் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறமேல ஷூட்டிங் டைமில் கேரவனில் இருக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர். ஒரு பாட்டு நல்லா இருந்தது, என்னங்க இந்த சாங் நல்லா இருக்கே, யாருங்க மியூசிக்னா நான் தாங்க அப்படின்னாரு. என்னங்க மியூசிக் பண்ணுவீங்களாங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாங்க மியூசிக்கும் பண்ணுவாங்க. என்னங்க டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுறீங்க, நடிக்கிறீங்க, மியூசிக்கும் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்கன்னா, அப்பப்போ ஃபோட்டோ எடுப்பேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே வந்து கேமராமேன் ஆகி டைரக்டர் ஆகிடாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படம் டைரக்டர் வந்து, நானும் ஃபஸ்ட்டு ஷார்ட் பாம்பு வச்சு எடுத்தேன் என் படத்தில். அதில் ஹீரோயின்லாம் இல்லை, பட் இவர் மேலே ஒரு பாம்பை எப்படி செட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்தாருன்னு தெரியல. அந்த டெக்னிக்கை நான் கற்றுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்பார் அறிவிலார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார். அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆல் இஸ் வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில் தினத்தந்தி திறந்த உடனே அந்த ராகவோட ஃபோட்டோ, அந்த இதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேனரில் ராகவ் நிற்கிறது, இட்ஸ் வெரி வெரி நைஸ். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஊரில் உனக்கு ஒரு மேடை, ஒரு உயரத்தில் உனக்கு ஒரு மஞ்சம்னு ஒரு தடவை தான் கேட்டேன் நான். ஸோ இவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு பாடல் வரிகளோட ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோ டெம்போவில் ஒரு ஃபென்டாஸ்டிக் சாங்கை போட்டிருக்கிற என்னுடைய இசையமைப்பாளர். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, இது தகவலுக்காக சொல்கிறேன். நான் ராகவை ரெண்டு தடவை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஒரே படத்தில். அவனை நடிகனாகவும் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அவரை இசையமைப்பாளராகவும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏணி ரொம்ப அழகாக இருக்கல, ஒரு இசையமைப்பாளராக நான் அறிமுகப்படுத்தினவர் தான் ராகவ். அதுக்கு முன்னாடி யூஎஸ்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தார்.
ஒரே ஒரு ராத்திரி ஒரு 5 பாட்டை அவர் போட்டு காமிச்சதை கேட்ட அடுத்த நிமிஷம் நான் வந்து இந்த பையன்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு டெஃபினட்டாக இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கணும்னு ஆக்கினேன். அவரோட ஃபயர் வந்து அன்னைக்கு நைட் நான் பேசின 2 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சுது. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, என்ன தைரியத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்க, வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார், ஒரு கமலஹாசன் ஆகணும், ஒரு பாலச்சந்தர் ஆகணும், ஒரு இளையராஜா ஆகணும். நிஜமாகவே அவருக்கு வந்து நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு, டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. டைரக்ஷன் மட்டும் நீங்க எல்லாம் சரவணன் யார் தடுத்தாலும் அவர் பண்ணிடுவாரு. சரி, நிஜமா வந்து என்னோட படங்களை வந்து சத்தம் போடாதல அப்புறம் மறுபடியும் ஒரு அண்ணன் ரோல், ஒரு நல்ல நிறைய பேருக்கு நிறைய தங்கைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அண்ணன் ரோல் ஒன்று பண்ணார். அதில் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அண்ட் ஒரு கமிட்டட் ஆக்டர். ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு தீர்மானமும் தீர்வும் ஒரு வெறியும் இருக்கிற ஒரு ஆக்டர். எங்கேயோ ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சூர்யாவை பார்த்தபோது என்ன தோணுச்சோ, அஜித்தை பார்த்தபோது என்ன தோணுச்சோ, அந்த மாதிரி நான் சொல்கிறேன், யூ டேக் இட் ஃப்ரம் மீ, ராகவ் வில் கோ பிளேசஸ். டெஃபினட்டாக ஹி ஹஸ் காட் தட் ஃபயர், ஹீ வில் மேக் இட் வெரி பிக். அண்ட் அவரோட இதில் எல்லாரையும் சொன்னோம். ஒரே ஒரு தடவை வந்து சால்வ போத்துக்கு போயிட்டாங்க. அவரோட பெட்டர் ஹாஃப் ஐ திங்க் பிரீதாவை நான் வந்து டெஃபினட்டாக வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா பிரீதா ராகவ் 2 பேரையும் தெரியும். ஷி ஹஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு ஹிம் அண்ட் ஷி ஹஸ் ஸ்டுட் பை ஹிம். இட்ஸ் அ ஆசம் ஜாப் பிரீதா. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ, கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் தட். ஏன்னா சொந்த பணத்தை போட்டு யாரும், நம்ம இவர் சொன்ன மாதிரி, சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி, யாரும் சொந்த பணத்தை போட்டு அவரே ஹீரோவா தன்னோட கணவரும் மனைவியுமா சேர்ந்து இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட நல்ல மனசுக்கும் அவங்களுடைய அந்த முயற்சிக்கும் இது இந்த அளவுக்கு பிரமாதமா வந்து ராமநாதன் சார் வந்து இந்த படத்தை வாங்கி இருக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா நடந்திருக்கு. தட்ஸ் வை ஐ செட் ஆல் இஸ் வெல். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க, பிகாஸ் ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதித்து எங்களை மதித்து இங்கே நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஐ ஓ மை லைஃப் டு ஆல் ஆஃப் யூ. எனக்காக டான்ஸ் ஆடின என்னோட சின்னத்திரை நண்பர்கள், என்ன தேங்க்ஸ் ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் காட், கடவுளை தேங்க் பண்ணோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பிரீதாவை தேங்க் பண்ணோம். என்னை ப்ரொடியூஸ் பண்ண என்னோடய அம்மா அப்பாவை தேங்க் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே டெய்லி ஈவினிங் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஏதாவது ஒருத்தர் வீட்டில் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்கும், எல்லாருமே ஈவினிங் வந்து டெய்லி அங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவங்க எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு புதுசாக ஒரு பையன் வருவான், அவனுக்கும் ஆடணும்னு ஆசை. அவன் வந்து விளையாடணும்னு கேட்டான், ஆனால் உடனே சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பழக்கப்பட்டவங்க. இவன் கொஞ்சம் புதுவாளாக இருப்பான் அந்த இடத்துல. அப்போது வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் கூட எங்கேயாவது ஓரத்தில் ஃபீல்ட் பண்ண விட்டுருவாங்க. ஆனால் அவனுக்கு ஆடணும்னு ஆசை. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் வந்து ஒரு புதுசாக ஒரு பேட்டோ இல்லை ஒரு புது பாலோ இல்லை ஸ்டம்ப்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து மச்சான் இதை வச்சு விளையாடலாம்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இவன் பேட் வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு இவனை வந்து ஆட்டத்தில் சேர்த்துப்பாங்க. அடுத்த கொஞ்சம் ஒரு 4 பால் காஜ் அடிக்க விடுவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப அழகான இயக்குநர்கள் இருக்காங்க, ரொம்ப அழகான விளையாட்டு இது. இந்த விளையாட்டில் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். நான் கொண்டு வர புது பேட் தான் நஞ்சிபுரம். என்னையும் கொஞ்சம் விளையாட விடுங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி நான் எப்பவுமே அது சொல்வேன், இந்த படம் வந்து இட்ஸ் மேட் ஒன்லி வித் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ். பணத்தை வச்சு செஞ்ச படம் இல்லை, இது வந்து வியர்வை கண்ணீர் ரத்தம் சிந்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருமே எங்களோட ஒர்க் கொஞ்சம் பிடிச்சிருந்தா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ண பார்த்துருக்கோம். இது பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு கேட்குற விதத்தில் பண்ண படம் தான் இது. அண்ட் நான் ரொம்ப நாளாக நினைப்பேன், எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பெருசாக காட்ஃபாதர்னு யாருமே கிடையாது. நமக்கு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வசந்த் சார். அவர் இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கார். அது எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொன்ன மாதிரி என்னை நடிகனாகவும் ஒரு மியூசிக் டைரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்த சீரியல் ஒன்று, கே பாலச்சந்தர் சார் ப்ரொடக்ஷனில், அதை இயக்கினவர் சமுத்திரகனி சார், அவரும் வந்திருக்காரு. எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த சிலம்பாட்டம் படத்தை இயக்குனர்லாம் வந்திருக்காரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பட் நான் நினச்சிப்பேன், எனக்குன்னு காட்ஃபாதர்னு யாரும் இல்லையே, நம்மளை வளர்த்தி விடுறதுக்கு யாரும் இல்லையே. ஆனால் இன்னைக்கு ராமநாராயண் சார் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு காட்ஃபாதர் கிடச்சிட்டாரோ அப்படின்ற எனக்கு தோணுது.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த படத்தை திரும்பி பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் சார். இல்லைன்னா நாங்கள் பண்ணுற படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்னைக்குமே ஐம் இண்டக்டட் டு உங்கள் காலடியில் என்றைக்குமே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதுக்கு மேலே பேசினா நான் அழுதுருவேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. லவ் யூ ஆல்.